வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 28 செவ்வாய்க்கிழமை காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது வழக்கம் போல் இன்றைக்கும் 4:30 மணிக்குள்ளே எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பகலில் கொடுக்குற டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட்டு 30,000 டிக்கெட்டு மொத்தமாகவே எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு இல்லாமல் லீவு கிடைக்கும் போது தான் சாமி பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வர்றாங்க. அதனால் திருப்பதியில் கூட்டம் சுத்தமாக குறையவே இல்லை. எஸ்எஸ்டி டோக்கன்லாம் இப்போ 30,000 டிக்கெட்னா அதிகபட்சமாக 2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருது. அதுமாதிரி ஸ்ரீவாரிப்பட்டு நடைபாதையும் அரை மணி நேரம் இல்லைனா 3/4 மணி நேரத்துக்குள்ளார அதோட நடைபாதை டிக்கெட் 5,000 டிக்கெட் அதையும் தாண்டிடுது. 6:30 மணிக்கு மேலே அங்கே போகிறவங்களுக்கும் டிக்கெட் கிடைக்கிறது இல்லைங்க. நடந்து போய் இங்கே ஃப்ரீ தர்ஷன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. திருமலையில் லைன் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் நிற்கிறதுனால சிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து அந்த க்யூ லைன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு அவங்க ஃப்ரீ பஸ்ஸில் கொண்டு போய் விட்றாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க. க்யூ லைன் ஆரம்பிக்கிற இடம் ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அதனால் அக்டோபர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து க்யூ லைன் ஆரம்பிக்கிற இடம் சிலாத்தோரணம் போகிற வழியில் இருக்குது. ராமர் பாதம் பக்கத்தில் புதுசாக போட்ட சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு பஸ்ஸில் கொண்டு போய் விட்றாங்க. அங்கே கொண்டு பக்தர்கள்லாம் டிக்கெட் எடுக்காமல் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாள் அங்கே தங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. இது மேக்ஸிமம் ஜூன் 15 வரைக்கும் இதே மாதிரி தான் கூட்டம் தொடரும். திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகும்போது அலிப்பரியில் டோல்கேட் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் அந்த டோல்கேட்டில் எல்லாருமே இறங்கி போய் நம்ம லக்கேஜெல்லாம் செக் பண்ணணும், நம்மளையும் செக் பண்ணுவாங்க. வந்த வெஹிக்கிளில் வந்தோம்னா அந்த வெஹிக்கிளையும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் வண்டியை உள்ளே விடுவாங்க. இந்த டோல்கேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பிக்கப்பட்டதுங்க அந்த டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால், காரு ஜீப்பு இது மாதிரிலாம் போனதுன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டைம் போகிறதுக்கு. அது மாதிரி பெரிய வண்டி, அதாவது டெம்போ ட்ராவலர் மாதிரி வேன் மாதிரி எடுத்துகிட்டு போனால் 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸு லாரிலாம் போகிறதுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. இந்த அலிப்பரி டோல்கேட்லேருந்து மேலே நீங்கள் திருமலைக்கு போய் சேர்கிறதுக்கு 16.9 கிலோமீட்டர்ஸுங்க மொத்தம். 16.9 கிலோமீட்டர் மொத்த தூரம். அதுக்கப்புறம் அந்த தூரத்தை நீங்கள் மினிமம் 28 நிமிஷமாவது நீங்கள் போய் ஆகணுங்க. 28 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாது. அவ்வளோதான், அது ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மினிட்லாம் போயிட்டீங்கன்னா அந்த டோல்கேட்டில் கீழே உங்கள் நம்பரை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உங்கள் வண்டியை உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி அந்த டோல்கேட்டில் மேலே திருமலையில் ஜாயின் பண்ணோன்னு பாருங்கள் டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்லேயும் சிசிடிவி கேமரா உங்களுக்கு கண்காணிச்சிட்டா இருக்கும். அதில் உங்கள் கார் நம்பரை பார்த்த உடனே அவங்க எவ்வளோ நிமிஷத்தில் வரீங்கன்னு பார்த்துருவாங்க. ரொம்ப பிஃபோராக வந்தீங்கன்னா அங்கேயே காரை நிப்பாட்டிடுவாங்க. உங்களை அங்கேயே ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப பிஃபோராக போனால் கண்டிப்பாக ஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாடகை வண்டிலாம் போது பாருங்கள், அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃபைன் பண்ணுவாங்க. அப்படியே 3 டைம்ஸுக்கு மேலே திரும்ப அதுமாதிரி பண்ணாங்கன்னா 1 மாதத்துக்கு அந்த வண்டியை பேன் பண்ணிவிடுவாங்க. திருமலையில் அந்த வண்டி ஏற முடியாது. அந்த மாதிரிலாம் கண்டிஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சிடென்ட்லாம் தவிர்க்கிறதுக்காக இவ்வளோ தான் ஸ்பீட் லிமிட் போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி திரும்ப இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா 17.6 கிலோமீட்டருங்க, 17.6 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்னில். போகிறத விட வர்றது கொஞ்சம் தூரம் அதிகம். நிறைய ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்குது. அதனால் ரிட்டர்ன் 40 நிமிஷம் வரணுங்க. நீங்கள் திருமலா டோல்கேட்லேருந்து திரும்ப நீங்கள் அலிப்பரி நடைபாதை இருக்குது பாருங்கள், அலிப்பரி டோல்கேட் அந்த இடத்த சேர்கிறதுக்கு 40 நிமிஷம் மினிமம் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வரக்கூடாது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் காரில் நீங்களே ஓட்டிட்டு போகிற மாதிரி இருந்தால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. வாடகை வண்டியில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க டிரைவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் அந்த லிமிட் தாண்டி போக மாட்டாங்க. ஓனாக போகிறவங்க தான் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த திருமலா திருப்பதி காட் ரோட்டில் சேஃப்டியாக பிரயாணம் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. இந்த டோல்கேட்டுக்கு டைமிங்ஸ் இருக்குங்க. 24 மணி நேரமும் நீங்கள் மேலே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. விடிய காலையில் 3 மணிக்கு தான் இந்த டோல்கேட் திறப்பாங்க. மிட் நைட்டு 12 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கலாங்க. 3 மணிக்கு திறந்தாங்கன்னா பகல் முழுக்க போகலாம். இரவு 12 மணிக்கு கடைசியாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இதில் அலோவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 4 வீலர், வேனு இந்த மாதிரி வண்டிலாம், பஸ்ஸு, கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா இரவு 11 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுமாதிரி விடிய காலையில் 4 மணி தான் ஆரம்பிப்பாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் 2 வீலர் அலவுடு. அதுக்கப்புறம் 2 வீலர் மட்டும் அலவுடு கிடையாது. 24 மணி நேரமும் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பஸ்ஸெல்லாம் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் விடிய காலையில் நைட்டு போய் சேர்ந்துட்டு நேராக போயிடலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அது பஸ்ஸெல்லாம் நைட்டு 12 மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அலவுடு கிடையாது. 3 மணிக்கு மறுபடியும் அலோவ் பண்ணுவாங்க. அதுமாதிரி மேலேயும் அப்படி தான். 12 மணிக்கு மேலே நீங்கள் கீழே இறங்கி வர முடியாது. பஸ்ஸெல்லாம் கிடக்குமே தவிர அதிலே நீங்கள் ஏறி உட்காந்துருக்க வேண்டியது தான். 3 மணிக்கு அலோவ் பண்ண பிறகு தான் கீழே இறங்கி வருவாங்க. அதனால் காட் ரோட் டைமிங்ஸில் முக்கியமாக தெரிஞ்சிங்க. இந்த மாதிரி தான் அது. விடிய காலையில் 3 மணிலேருந்து இரவு 12 மணிக்கு தான் அலவுடு. 2 வீலராக இருந்தால் விடிய காலையில் 4 மணிலேருந்து ராத்திரி 11 மணிக்கு தான் அலவுடுங்க. மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.